தன்னுடைய பிரேக்கிங் செய்தியாலையும் தாவேக்காவால தான் இது முடியுன்றதுலையும் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களுமே இன்னைக்கு அதுதான் பிரேக்கிங் நியூஸாக போடுது. ஆட்சிக்கு வரவில்லை, கரூரில் ஒரு பெரிய சம்பவம், வீட்டுக்குள்ளே இருக்காரு, மக்களை நேரடியா சந்திக்கல, அவர் பின்னாடி சில பேர் போறதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க கட்சி பழமையான கட்சி, நீங்களாம் யாரு? நீங்க எதிர்த்து நின்று போராடி வரலையே, தவழ்ந்து நின்று வந்தவர்கள் தானே. அதிமுகவினுடைய வரலாறுகள் என்ன? இந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய வரலாறு என்ன? கூவத்தூர்ல என்ன நடந்ததுன்னு கருணாசு சொன்னாரே. இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்ப இந்த பக்கம் தலைவர் தளபதி அவர்களுக்கு வராதா? அது நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் இஸ்லாமிய கூட்டமைப்புகளும் இஸ்லாமிய இருக்கக்கூடிய மக்களும் இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கி இன்னைக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இறந்து போனவர்கள் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் அவர்களுடைய மரணத்துக்கான நீதியை நான் வென்றெடுப்பேன். 4.25 வருஷம் எங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு? மெரினா பீச்சுக்கு தான் கூட்டு போகணும், எழுப்பி கேட்கணும் அந்த அம்மா கிட்ட. நீங்க சாராயத்தையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பாட்டையும் கொடுத்து காலி சேர் முன்னாடி நின்று உரையாற்றிட்டு இருக்கீங்க, அப்பாவும் குட்டி அப்பாவும். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, டிவிகே ஆதரவாளர் ஜலீல். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வெளியே புதுசா சொல்லிட்டு இருக்காங்க. டிவிகேல நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இவங்க போய் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எங்கெங்க என்னென்ன வெடிக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஸோ ஒரு வாரத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள், நிறைய பேர் டிவிகேல புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய கட்சியில இருந்தவங்க கூட கட்சி விட்டுட்டு வந்து டிவிகேல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா என்னன்னா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு விஷயம் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் 74-75 பேரோட டிவிகேல போய் இணைய போறாரு. ஏன்னா என்டிஏல வந்துட்டு கம்மியான சீட்டுகளே கொடுக்கப்பட 3 4 தான் கொடுக்க போறாங்க. அதனால வந்து நாங்க டிவிகேக்கு போறோம், டிவிகேக்கு போனா எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இபிஎஸ் அவர்களும் இதை சரிதான் அப்படின்னு சொன்ன மாதிரியும் சில விஷயங்கள் வெளியே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழக வெற்றி கழகம் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மாற்றாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. சரி. அது இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய திமுகவை தான் தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டு இருக்குது. முதல் மாநாடுல இருந்தே அதுதான் அரசியல் எதிரியா தன்னை திமுகவை தான் பிரகடனப்படுத்தியிருக்கு. ஆமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை தான் விமர்சனம் செய்யணும்னு தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் நேரடியான போட்டி அப்படின்றத பலமுறை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு 54 ஆண்டுகள் கட்சின்னு சொல்லி இன்னைக்கு பாசிசவாதிகளோட இன்னைக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு 54 ஆண்டுகள் கட்சி இன்னைக்கு ஒரு ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்டு தொடங்கப்பட்ட அதிமுகவை கொண்டு போய் மண்டியிட வச்சுட்டாரேன்றதுல தொண்டர்கள் மிக அதிகமான வேதனையில இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் கட்சியினுடைய அனுபவமான இருந்த தலைவர்கள் இன்னைக்கு எந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்கன்றத உங்களால பார்க்க முடியும். இதுல ஒரு கேள்வி என்ன சொன்னா, இத்தனை நாள் எடுக்காத முடிவு ஏன் இப்ப எடுக்கணும்? இத்தனை நாள் அவங்களுக்கு கீழே தானே இருந்தாங்க. நீங்க இப்ப வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லக்கூடிய கட்சி அவங்களுக்கான அங்கீகாரம் இல்ல. அவங்களுக்கான அங்கீகாரம் ஏன் வேணும். தெரியல, எத்தனை நாள் தெரியலையா? நம்மளுக்கான அங்கீகாரம் இல்ல, நம்ம அதை அடிமைப்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு இத்தனை நாள் தெரியலையா? அடிமையா இருப்பது தவறல்ல, அடிமை என்பதை உணராததே தவறுன்றாரு அம்பேத்கர். இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான், வெளியில வராங்க. ஓகே, அப்படிதான் அதை எடுத்துக்கணுமே தவிர்த்து இன்னைக்கு அவருக்கு ஞானம் பிறந்திருக்கு, புரியுதுங்களா? நான் அவர் தாவேகாக்கு வராரு இல்ல பிறந்திருக்கா? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது திட்டங்கள் இருக்குதா? இல்ல, திட்டங்கள் தீட்ட வேண்டிய எந்த அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல, புரியுதுங்களா? இன்னைக்கு திமுக கூட்டணியும் உடையும்னு சொல்லி இருக்கிறேன். இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்கா? வரக்கூடிய காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய இன்னைக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு. 2026 ஜனவரியில இந்த டிசம்பர்ல மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த தகவல் தான் பிரேக்கிங் நியூஸ்ல போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? இல்ல, மார்னிங்ல இருந்து அதான் போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன், நேத்து ஒரு பிரேக்கிங் நியூஸ். அந்த மாதிரி தொடர்ச்சியான பிரேக்கிங் நியூஸ்ல தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் இந்த ஒட்டுமொத்த மீடியாவையும் தன்னுடைய பிரேக்கிங் செய்தியாலையும் தாவேக்காவால தான் இது முடியுன்றதுலையும் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களுமே இன்னைக்கு அதுதான் பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு கடைசி வரைக்கும் ஒரு கேள்வி மட்டும், எல்லா இடங்களிலும் இருந்து எல்லா சைடு இருந்துமே நிறைய புள்ளிகளாக இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கேட்கிறாங்க. ஆட்சிக்கு வரவில்லை, கரூரில் ஒரு பெரிய சம்பவம், வீட்டுக்குள்ளே இருக்காரு, மக்களை நேரடியா சந்திக்கல, சோ அவர் பின்னாடி சில பேர் போறதுக்கு என்ன காரணம்,
அவர் ஏன் இவங்களெல்லாம் வந்து அவங்க கட்சிக்கு வந்துட்டு அழைப்பு விடுத்து கூப்பிடணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வருது. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? யாரு இந்த மக்களையும் மண்ணையும் மாற்றப் போறாங்க, இந்த மக்களுக்கு ஆதரவா நிக்கப் போறாங்கன்றத இன்னைக்கு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. உளவுத்துறை ஒரு கருத்து கணிப்பு குடுத்திருக்குது. கண்டிப்பா. அதனால இன்னைக்கு நீங்க ஒன்றியத்தில ஆளக்கூடவர்களும் இன்னைக்கு பதட்டத்துல இருக்கிறீங்க. நேத்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பேட்டி உங்களுக்கு சான்றா இருக்கு. இன்னைக்கு த தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு அத பத்தி பேசியிருக்கிறாங்க. எடப்பாடியார் திருப்பியும் பேசுறாரு. அவரு திட்டவட்டமா உங்களுக்கு எனக்கு ஒத்தே வராது போங்கன்னு சொல்ட்டாரு. தா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையை எடப்பாடி ஏத்துக்க போறாரா? பாசிசத்தை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லப் போறவரு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வைக்க போறாரா? 2மே ஆகாதது. ஆகாதவங்க ஊருக்கு போகாதவங்க சொல்லக்கூடிய கதை, வழி. புரியுதுங்களா? ஆனாலும் இவங்க இன்னைக்கு இததான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட ஒரு வோட் பேங்க் இருக்கு. 40% இருக்கு. 43% இருக்குன்னு இவங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல அதிமுக தானே சார் முதல் வந்தது. அதனால சோ மக்கள் இன்னும் அதை நோக்கி போறவங்க நிறைய பேர் இருக்கலாம்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப ம். ம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பொறந்துட்டாருன்னு எங்க தாத்தாவ கொண்டு வந்து ஒலிம்பிக்ல ஓட விட அது முடியுமா? எப்படி ஓட விட முடியும்? அது அதத்தான் எப்படி சொல்றேன். ஓடுவாரு அவரு? இல்ல ஆ. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு என்ன இருக்கு? அத பேசுங்க. சமகால அரசியல பேசுங்க. நீங்க கட்சி பழமையான கட்சி. நீங்கலாம் யாரு? நீங்க எதிர்த்து நின்னு போராடி வரலையே. தவழ்ந்து நின்னு வந்தவர்கள் தானே. உங்களுடைய வரலாறுகள் என்ன? அதிமுகவினுடைய வரலாறுகள் என்ன? இந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய வரலாறு என்ன? கூவத்தூர்ல என்ன நடந்ததுன்னு கருணாசு சொன்னாரே. அப்ப இருக்கக்கூடியவர்கள்லாம் யாரு? எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்ப உருவாக்குனீங்க? அதையெல்லாம் கேட்டு தர்ம யுத்தம் நடத்தினவர் தான் இன்னைக்கு வெளியில தள்ளப்பட்டிருக்கிறாரு. அந்த அம்மையாரால தொடர்ச்சியாக அந்த அம்மையார் இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள தான் 3 முறை முதல்வரா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் மாத்த முடியுமா? மறுக்க முடியுமா? அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்தான். ஒருங்கிணைப்பாளரையே தூக்கி வெளியில போடக்கூடிய கட்சி ஒரு செயற்குழுவை நீங்க எங்க பார்த்திருப்பீங்க? கட்சி கட்டுப்பாடு யார்ட்ட இருக்கும்? ஒருங்கிணைப்பாளர்ட்ட இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஆனா நீங்க எப்படி தூக்கி அவர வெளில போட்டீங்க? அது உங்களுடைய கட்சி, உள்கட்சி பிரச்சனை. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நீதிமன்றத்துல இருக்கும். உங்களுக்கு வந்து ஆதரவா ஒன்றிய அரசு செயல்படும். பாசிசவாதிகளோட நீங்க கூட்டணியில இருப்பீங்க. நக்கி பிழைத்தாலும் பரவாயில்லன்னு நீங்க அடிமை சாசனமா போய் உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மக்களையும், மண்ணையும் நேசிச்சு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டம், எழுச்சி தலைவர் தளபதி. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். சோ இதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப வந்துட்டு இன்னைக்கு காலையில வந்துட்டு ஏடிஎம்கேவோட ஒரு பாதின்னு சொல்லலாம். ஒரு பாதி கூட்டம் வந்து எப்படி சொல்வாங்கன்னா, முக்குலத்தோரோட ஓட்டுக்கள் எல்லாம் அவரிடம் தான் இருக்கு. அவர் வந்து முக்குலத்தோர் ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம் சொல்ற அந்த ஓபிஎஸ் ஐயா, அவர் ஓபிஎஸ் ஐயா தலைமையில் வரக்கூடிய ஓட்டுக்கள் எல்லாம் வந்துட்டு இனிமே விஜய் பக்கம் போப்போது. கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைகள் வர ஓபிஎஸ் ஐயாவ தாண்டி நெறைய பேர் அவர் பின்னாடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் அவர்கள, சசிகலா அவர்கள் நெறைய பேர சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கருத்துக்களா வந்து நீங்க 1000 விஷயம் பேசலாம். ம். ஆனா ஒவ்வொரு வீட்லயும், ஹார்ட்லயும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். ம். நீங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் முக்குலத்தோர் ஓட்டு வரும்னு நினைச்சீங்கன்னா, அது மிகப்பெரிய கற்பனை. சரி. புரியுதுங்களா? எல்லா முஸ்லிம் தலைவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்ப இந்த பக்கம் தலைவர் தளபதி அவர்களுக்கு வராதா? அது நீங்க வந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும், இஸ்லாமிய கூட்டமைப்புகளும், இஸ்லாமிய இருக்கக்கூடிய மக்களும் இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கி இன்னைக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் நீங்க ஜமாத்துல முடிவு பண்ணி நீங்க ஒரு அறிக்கை குடுத்துட்டா இன்னைக்கு எல்லாருமே மாத்தி போட்டுருவாங்களா? அந்த காலகட்டங்கள்லாம் மாறிடுச்சு. இஸ்லாமியர்கள் நீங்க வந்து தொடர்ச்சியா திமுக பின்னாடி நின்னு மக்கள ஏமாத்திக்கிட்டு, தலைவர்கள் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதும், நம்ம இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிபோய்க்கிட்டு இருக்குன்றதுலயும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்ப அப்ப எப்படி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தெளிவா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஓகே. ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் போய் எத சொல்லி காசையோ, பணத்தையோ குடுத்தாலும் ஓட்டு வாங்கிட முடியாது. நீங்க சாராயத்தையும், பணத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பாட்டையும் குடுத்து, காலி சேர் முன்னாடி நின்னு உரையாற்றிட்டு இருக்கீங்க அப்பாவும், குட்டி அப்பாவும். இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்று இன்னைக்கு அண்ணன் தான் சொல்றாங்க. நீங்க காசு செலவு பண்ணி அப்பான்னு சொல்லிருந்து, வந்திருக்க ஒட்டுமொத்த கூட்டமும் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கு. 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க கொண்டு வந்து 2 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க பேசுற வரைக்கும் உங்களால கூட்டத்த உட்கார வைக்க முடியல. தலைவர் தளபதி அவர்கள் வரப்போறாருன்னு வழிநெடுக சென்னையில ஆரம்பிச்சு விமான நிலையத்திலிருந்து, அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து வழிநெடுக போகக்கூடிய அத்தனை இடங்களும் வழிதோறும் இன்னைக்கு மக்கள் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. வெளியில நின்னுகிட்டு இருக்கிறாங்க. போதும் வராதீங்க இதுக்கு மேல மக்கள்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இப்ப நீங்க சொன்ன அந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கேட்கிறேன். விஜய் அவர்கள் அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எங்க போனாலும் வந்துட்டு ஒரு கூட்டம். பாதுகாப்பு பயங்கரமா இருக்குது. முதல் நாள்ல 1 வாரத்துக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டு, அதுக்கான சரி பண்ணப்பட்டு, மக்களுக்கான பாதுகாப்புகள் குடுக்குறாங்க. இந்த கூட்டம் எல்லாம் எங்க சார் இருந்து வருது? உள்ளத்துல இருந்து வருது. ம். மக்கள் இதுவரைக்கும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா களத்திலயுமே வந்து அரசியல்ல நின்னு ம். திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் வேலை செஞ்சுகிட்டு இருந்த கூட்டம் அல்ல.
நம்மள வச்சு ஓட்டு வாங்கி உறிஞ்சு குடிச்ச மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மாற்றா தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாரு. நம்மளுடைய உணர்வ பேசுறாரு. நமக்கான வலிகளையும், வேதனையும் தீர்ப்பாரு. ஒரு மக்களாட்சிய கட்டமைப்பாருன்ற ஒரு எண்ணத்துல வந்து நிக்கிது. அங்க வரக்கூடியவர்கள், ஆமா எங்க அண்ணன் வராருன்னு சொல்றாங்க. அதாவது 1 மணி நேரம் அந்த கூட்டத்த உட்கார வச்சு, நீங்க பை நெறைய ஸ்நாக்ஸையும் குடுத்து, எல்லாத்தையும் குடுத்து, காசையும், சாராயத்தையும் குடுத்து, அரசு பேருந்துகள்ல கொண்டு வந்து மக்களை இறக்கி நீங்க வைக்கக்கூடிய கூட்டத்த உங்களால கட்டுப்படுத்த முடியல. அந்த இடத்துல மாநாடு நடக்க போதுன்னு 1 வாரமா போய் செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் கூட்டத்த நீங்க எப்படி கட்டமைச்சிருப்பீங்க? இதுதான் மிகப்பெரிய விந்தைன்னு சொல்றேன். ஓகே. இதுலயுமே இன்னொரு விஷயம். இப்ப இந்த கூட்டம் எங்கேருந்து வருது? எப்படி வருது? அதையும் தாண்டி கூட்டம் வருது. போற இடங்கள்லாம் கூட்டம் வருது. நீங்களும் அந்த களத்துல இருக்கீங்க. கண்ணால பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க? இந்த கூட்டத்துக்கு வரவங்க இல்ல இது நெறைய வந்து விதமான நல்லா மக்கள் ஒரு இருப்பாங்க. விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த அரசியல் கட்சியில ஏதாவது காசு குடுத்து, இதெல்லாம் கொண்டு வந்து புடவ குடுத்து, இதெல்லாம் கூட்டுன கூட்டம் இல்ல. ம். அண்ணன் வராரு. இங்க ஒரு பெரிய மாற்றம் வேணும். இங்க இத்தனை ஆண்டுகளும் இந்த பெண்களுக்கும், இந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய சமுதாயத்திலயும் எல்லா எ எ எம் அனைத்து தரப்புமே இன்னைக்கு போராட்ட காலத்துல நின்னுகிட்டு இருக்கு. இன்னைக்கு ம். மக்கள் அத செய்திகளா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லா ஊழியர்களாக மருத்துவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சமுதாய ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் களத்துல நின்னு போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அப்ப இது எங்க சமூக நீதி ஆட்சி? சமூக நீதின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப சமத்துவமா ஒரு விஷயம் பண்ணாங்க. கிறிஸ்துமஸ்க்கான ஒரு விழால வந்துட்டு, சமத்துவ விழால வந்துட்டு விஜய் அவர்கள் போய் கலந்துக்கிட்டாரு. அந்த விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா வந்து, கிறிஸ்தவர்களோட ஓட்ட வாங்குறதுக்காகவும், கிறிஸ்தவர்கள அவர சுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவர் ஒரு கிறிஸ்தவர். ஏன்னா அவர் பேர் வந்து ஜோசப் விஜய். ஜோசப் விஜய் ஆ. அப்படிங்கிறனால தான் விஜய் வந்து அந்த விஷயத்துக்கு அந்த விழாவிற்கு போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாமே. சொல்லக்கூடியவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்ன்னு தான் சொல்லணும். சரி. அந்த விழாவுக்கு அவரு போகல. ம். தமிழக வெற்றிக் கழகம் தான் விழாவே நடத்துது. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ம். புரியுதுங்களா? இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும், இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களையும் அரவணைச்சு தான் அந்த விழாவ நடத்துறாரு. ஓகே. புரியுதுங்களா? நடத்துனதே தமிழக வெற்றி கழகம் வெற்றி தான். கழகம் தான். ஓகே. இஃப்தார் நிகழ்ச்சி எப்படி நடத்துது? தமிழக இஃப்தார் வெற்றி ஆமா. கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்டது. நானும் அதுல ஒரு ஒருங்கிணைப்பாளரா கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல நின்னேன், பண்ணேன் இல்லையா? தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. இதுதான் சமூக நீதி. ம். இப்போ இவரு சொல்றாரு, எது திராவிட மாடல் தெரியுமா? அன்னைக்கு நான் அங்க போனேன். இன்னைக்கு இங்க நின்னேன். நாளைக்கு அங்க வந்து சொன்னேன். அந்த ஹஜ் இல்லம் திறப்பு விழாவுக்கு வந்து கல் எடுத்து குடுத்தேன். இதெல்லாம் சமூக நீதியா? இஸ்லாமியர்கள் ஏன் படுகொலை செய்யப்படுறான்? இஸ்லாமியர்களுடைய நீதி மறுக்கப்படுது. இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுது. இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுது. இஸ்லாமியன் ஒரு ஆட்சியிலும் இல்ல, அதிகாரத்திலும் இல்ல, உங்க கட்சியிலும் இல்ல, கேட்டா அவனுக்கு சீட்டும் இல்ல. ம். இஸ்லாமிய தலைவர்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒவ்வொரு தேர்தல்லயும் நடந்த பிரச்சனைக்கு இங்க பாருங்க கமிட்டி போட்டுட்டாங்க, கமிட்டி போட்டு ஐயா உங்க அப்பா காலத்துக்கு முன்னாடியில இருந்தே சொல்றேன். 2005ன்னு நினைக்கிறேன். 2005 ஆமா 2006லயோ அதுக்கு முன்னாடி போடப்பட்டது. அதுக்கு முன்னாடியுமே போடப்பட்டது. ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான விளக்கம் என்ன? இஸ்லாமியர்களுடைய நிலை படு மோசமா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டியை முடிச்சிட்டீங்களா? கமிட்டி போடுறது தான் உங்களுடைய வேலை. இறந்து போனவர்கள் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் அவர்களுடைய மரணத்திற்கான நீதியை நான் வென்றெடுப்பேன்னாரு. 4.25 வருஷம் எங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு? மெரினா பீச்சுக்கு தான் கூட்டு போகணும். எழுப்பி கேட்கணும் அந்த அம்மா கிட்ட. அதாவது எம்ஜிஆர்னுடைய வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்குன்னு இன்னும் நிறைய பேர் காத வச்சு கேட்பாங்க. ஆமா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா தெரியுமா? சார். இப்ப வரைக்குமே கேக்குறாங்க சார். கேட்கறாங்க. அந்த மாதிரி போய் உட்கார்ந்து தர்ம யுத்தம் நடத்தினாரு அண்ணன் ஓபிஎஸ். அந்த மாதிரி போயிட்டு அவங்களுடைய பாடியை வச்சு ஓட்டு கேட்டாரு. இந்த மாதிரி அவர்களுடைய மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் எங்க போயிடுச்சு. இப்பவும் சொல்றேன், பல விஷயங்கள் தம்பி அஜித் குமார் அவர்கள் அங்க படுகொலை செய்யப்பட்ட போது எப்படி அதுக்கு முன்னாடி நடந்த 24 புதைகுண்ட கொலைகளுக்கும் அண்ணன் விடையெடுத்து கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்கள் முன்னாடி பேச வச்சாரோ அத்தனை பேரையும் நிறுத்துவாரு. இந்த அதிகாரம் 2026ல் நிச்சயமாக அவர்கிட்ட மண்டியிடும். அன்னைக்கு நான் அதிகாரம் தான் செய்யறேன்னு கூடிய யாரும் இங்க இருக்க முடியாது. மக்கள் ஆட்சியை நடத்துவாரு.
இந்த மக்கள் அதுக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது அவருக்காக ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு எந்த இடத்துலயும் அவர் கேட்கல. மக்கள் நமக்கான கடைசி வாய்ப்பு இது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஏர் ஷோ நடத்துறதுலயும், ஃபேஷன் ஷோ நடத்துறதுலயும், இந்த விளையாட்டு நிகழ்ச்சி நடத்துறதுலயும் மக்கள் வாழ்க்கை மாறல. வேங்கை வயல் போல பிரச்சனைகள் இன்னும் பல இருக்கு. பரந்தூர் பிரச்சனைகள் போல விவசாயிகள் வயித்துல அடிக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இருக்கு. டன்சன்ல விவசாய நிலங்கள தோண்டுறதற்கான அனுமதிய குடுத்தது நீங்க தான். அத நாங்க ஆய்வுக்கு தான் அனுமதி குடுத்தோம். விவசாயிகளுடைய வயித்துல அடிக்கிறதுக்கு வார்த்தைகள தான் நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மருத்துவ பணியாளர்கள் அந்த இது, இந்த இதுன்னு சொல்லி ஒருத்தரையுமே இப்ப சுடுகாட்டு பயனாளர்கள்னு சொல்லப் போறாங்க அடுத்து. ஆமா. இறந்த பிணங்கள வந்து சுடுகாட்டு பயனாளர்கள்னு சொல்லப் போறாங்க. அந்த மாரி ஒருத்தருக்கும் ஒண்ணு இவங்க வந்து விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, உங்களுடன் ஸ்டாலின், அப்பா, குட்டியப்பா இதெல்லாம் விளம்பரம். எதுக்கு விளம்பரம்? கண்டிப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? கஜினின்னு ஒரு படம். ஆமா சார். அதுல அந்த கதாநாயகி சொல்லுவாங்க. உனக்கு வந்து மவுண்ட் ரோட்ல பெரிய ஒரு ஹோர்டிங்ஸ் வைக்க போறாங்க. இந்த விளம்பரத்துல நடிக்கிறியான்னு. அந்த மாரி இவரு போற பக்கமெல்லாம் ஹோர்டிங்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு. யாருடைய பணம்? அவங்க மகன் கேட்டாரே, அவங்க அப்பன் வீட்டு பணமா? மக்களுடைய பணமாச்சே. மக்கள் பணம்னா அவருக்கு தெரியாதா? தூய்மை பணியாளர்களுக்கு ரூ. 100 குடுக்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லன்றீங்க. செவிலியர்கள் என் தங்கச்சிங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அக்காங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு காசு குடுக்குறதுக்கு வக்கு இல்லன்றீங்க. கூலி படத்துக்கு போய் ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அ நீங்கள் ஆட்சியாளர்களா? கம்யூனிசவாதிகளா? பொங்கலுக்கு போன முறை குடுக்குறதுக்கு பணம் இல்ல நீங்க. இந்த முறை 5000 ரூ. 5000. குடுப்பேன்னு பேசுறீங்களே. உங்களுக்கெல்லாம் வெட்கம், மானம், சூடு, ஏன் இந்த முறை சொரணை ரூ. 5000? எது? ஆமா தேர்தல் வரப்போகுதுல்ல. தேர்தல் வந்து ரூ. 5000. ஆமா. மறந்துருவாங்கல்ல. ஆண்களுக்கு சாராயம் இருக்கு குடுக்குறதுக்கு. காசு இருக்கு தேர்தல்ல வந்து வேலை செஞ்சா குடுக்குறதுக்கு. எத கொண்டு அடிக்க போறான்றத பாருங்கன்றேன். 2026ல உங்களுக்கு யார் இன்னைக்கு எதிரின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு நமக்கு சினிமாக்காரர்கள்லாம் நேத்து வந்தவங்கலாம் அழிச்ச முடியுமா? ஐயா, அவர் வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு களத்துக்கு வந்து. உங்களுக்கு அதுவே தெரியல. இன்னைக்கு தான் தெரியுறீங்க. பால் டப்பாவ குடிச்சிட்டு இருக்கோம். நீங்க பால் டாயில குடிச்சிட்டு இருக்கிறீங்க. தானா போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்த பேரும் இந்த கட்டமைப்புல இருக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் தலைமுறையான வாக்குகள் ஒண்ண கூட நீங்க வாங்கிறீங்களான்னு நீங்க ம பகல் கனவு கூட காண முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவு மிக பிரம்மாண்டமா இருக்கு. ஒரே கோட்ல நிக்குது அத்தனை தங்கச்சிகளும். எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. அத்தனை தாய்மார்களும் நிக்குது. ஏன்பா போடக்கூடாது? உனக்கு தான் போடணும்னு என்ன சட்டமா? திமுகல இருந்து மட்டும் தான் வரணுமான்னு கேட்கறாங்க. சரியான கேள்வி. அடுத்த தேர்தல்ல ஜெயிச்சாங்கன்னா, இன்ப நிதிய துணை அமைச்சரா ஆக்குவாரு. ஓகே. இந்த மாரி தான் இருக்கும். வேற என்ன இருக்கும்? இல்ல அமைச்சரா ஆக்குவாங்க. அப்பா முதல்வரு, இவரு துணை முதல்வரு, இவரு அமைச்சரு. ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்கீங்க. எல்லாம் மக்கள் கையில தான். மக்கள் வந்துட்டு எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல்னா என்ன? அரசியல்ல என்ன நடக்குது? எது சரி? எது தவறு? அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மாற்றத்தை வந்து கண்டிப்பா சீக்கிரமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.